கிராம நண்பன் நகர நண்பன். ஒரு அழகான தமிழ் கிராமம். பசுமை நிறைந்த புல்வெளி, காற்றில் அசையும் தேங்காய் மரங்கள், பசுக்கள் மேயும் காட்சிகள் எல்லாமே இயற்கையின் அழகை சொல்லிக் கொண்டிருந்தது. அந்த கிராமத்தில்தான் வாழ்ந்தான் கதிர் என்ற ஒரு சிறுவன். கதிர் தினமும் காலையில் எழுந்து பசுவுக்கு புல் வைப்பான், மரத்தோட்டத்தில் தண்ணீர் ஊற்றுவான், பிறகு நண்பர்களுடன் மண்ணில் விளையாடுவான். எளிமையான ஆனந்தமான வாழ்க்கை. அதே சமயம் நகரத்தில் வாழ்ந்தான் ஆர்வென்று சிறுவன். அவன் தினமும் பள்ளி முடிந்ததும் டேப்லெட்டில் கேம் விளையாடி டிவி பார்த்து மொபைல் ஸ்க்ரோல் பண்ணுவான். அவன் உலகம் திரையின் உள்ளேதான், ஆனால் அவன் மனசில் ஏதோ வெறுமை. பல நண்பர்கள் இருந்தாலும் உண்மையான மகிழ்ச்சி இல்லை. ஒரு நாள் விடுமுறைக்கு ஆர்வ் தனது குடும்பத்துடன் கிராமத்துக்கு வந்தான். அவன் கார் கிராமச்சாலையில் நுழைந்தவுடன் பசுமை, காற்று, இயற்கை எல்லாமே அவனை அதிசயப்படுத்தியது. அங்கேயே அவன் கதிரை சந்தித்தான். கதிர் மகிழ்ச்சியுடன் "வணக்கம் நண்பா" என்று சிரித்தான். ஆர்வ் சற்று குழப்பமாக சொன்னான், "இங்கே இணையமில்லையே, என்ன பண்ணலாம்?" கதிர் சிரித்து, "இங்கே நெட்வொர்க் வேண்டாம் நண்பா, இங்கே காற்றுதான் கனெக்ஷன்" என்றான். அந்த ஒரு சிரிப்புதான் ஒரு புதிய நட்பின் தொடக்கம். அடுத்த சில நாட்கள் இருவரும் சேர்ந்து பட்டம் பறக்க விட்டார்கள். நதியில் தண்ணீர் விளையாடினர், மரத்தில் ஏறி பழம் பறித்தனர். மண் வாசனை, சூரிய ஒளி, சிரிப்பு எல்லாம் சேர்ந்து ஒரு இனிய அனுபவம் ஆனது. ஆர்வ் மொபைல் மறந்து இயற்கையோடு கலந்துவிட்டான். அவன் மனசு முதல் முறையாக அமைதியை உணர்ந்தது. மாலை நேரத்தில் கதிரின் தாத்தா மரத்தடியில் உட்கார்ந்து கதைகள் சொன்னார். அவர் மெதுவாக சொன்னார், "குழந்தைகளே, கிராம வாழ்க்கை இயற்கையை கற்றுக் கொடுக்கிறது, நகர வாழ்க்கை வசதிகளை கற்றுக் கொடுக்கிறது. இரண்டும் சேர்ந்துதான் முழுமையான வாழ்க்கை." அந்த வார்த்தைகள் ஆர்வின் மனதில் ஆழமாக பதிந்தது. சில நாட்கள் கழித்து விடுமுறை முடிந்தது. ஆர்வ் திரும்ப நகரம் செல்ல நேரமானது. பஸ் நிற்கும் இடத்தில் கதிர் அவனை கண்ணீருடன் அனுப்பினான். ஆர்வ் சிரித்தபடி சொன்னான், "அடுத்த விடுமுறையில் நிச்சயம் வரேன் நண்பா." கதிர் கையசைத்து, "நான் காத்திருப்பேன் நண்பா" என்றான். பஸ் நகரத்தை நோக்கி சென்றது. கதிர் சிரித்தபடி வானத்தை நோக்கி பார்த்தான். அங்கே பட்டம் பறந்தது போல அவனது நட்பும் பறந்தது. நம் கதிர் தனது நண்பன் ஆரவிருக்கும் நகரத்துக்கு வர்றான். அவன் ரயிலிலிருந்து இறங்கும்போது சுற்றிலும் பெரிய கட்டடங்கள், கார்களின் சத்தம், விளம்பர விளக்குகள், அவன் கண்கள் பெரிதாகி விடுகிறது. அப்போ ஆரவ் அவனை வரவேற்று சொல்றான், "வா நண்பா, இப்போ நீ என் வீட்டில்தான் தங்கணும்." கதிர் சிரிச்சு சொல்றான், "சரி, ஆனா இவ்வளவு சத்தம் நிறைய இருக்கு." அடுத்த நாள் ஆரவ் கதிரை ஒரு பெரிய மாலுக்கு அழைத்துச் செல்றான். அங்கே விளக்குகள், எஸ்கலேட்டர், டாய்ஸ், ஐஸ்கிரீம் ஷாப் எல்லாம் ஜொலிக்குது. அவன் அங்கே பார்த்து கொண்டே வாவ்னு சொல்றான். அவன் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது சிரிப்பு முகம். "இதெல்லாம் நம்ம கிராமத்தில் கிடையாது நண்பா" என்று சொல்லி மகிழ்கிறான். மாலை நேரம். ஆரவ் அம்மா பீட்சா, பர்கர், ஃப்ரைஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க. கதிர் சாப்பிட்டான். முதலில் சுவை இருந்தது, ஆனா பிறகு சற்று யோசனை முகம். அவன் சொல்றான், "இதுக்கு ருசி இருக்கு, ஆனா நம்ம அம்மா சமைக்கிற உணவின் சுவை வேற." இரவு நேரம். கதிர் ஜன்னல் வழியாக நகர விளக்குகளை பார்த்து கொண்டு இருக்கிறான். சுற்றிலும் வாகன சத்தம், மக்கள் கூச்சல், ஆனால் நிம்மதி இல்லை. அவன் நினைவுபடுத்திக்கிறான், தாத்தா, பசு, காற்று, பறவைகள், நதி, நம் கிராமத்தின் அமைதி. அவன் மெதுவா சொல்றான், "நகரம் அழகா இருக்கு, ஆனா இயற்கையோடு சேர்ந்து வாழ்வதில்தான் உண்மையான மகிழ்ச்சி." அடுத்த நாள் ஆரவ் அவனை பள்ளிக்கு அழைக்கிறான். அங்கே எல்லாரும் ஆங்கிலத்தில் பேசுறாங்க. கதிர் கொஞ்சம் வெட்கப்படுறான், ஆனா சில நிமிடங்களில் எல்லா குழந்தைகளும் அவனோட பழகிவிடுறாங்க. கதிர் பல்லாங்குழி, கயிறு தாண்டல் மாதிரி கிராம விளையாட்டுகளை கற்றுக் கொடுக்கிறான். அவங்க எல்லாரும் சேர்ந்து விளையாடி சிரிச்சு மகிழுறாங்க. இரவு நேரத்தில் ஆரவும் கதிரும் பேசிக்கொண்டு இருந்தனர். அப்போது திடீரென்று ஆரவிக்கு, "நண்பா, நாம நாளைக்கு சுற்றுலா போலாமா?" என்று கேட்க, கதிர், "நாளை கடற்கரைக்கு போகலாமா?" என்றான் ஆரவ். கதிர் மகிழ்ச்சியில் துள்ளினான். "வாவ், கடல் பார்க்கணும், மணல் விளையாடணும்." இருவரும் பையை எடுத்துக்கொண்டு தண்ணீர் பாட்டில், ஸ்நாக்ஸ், கேமரா எல்லாம் எடுத்து தயாரானார்கள். அம்மா புன்னகையுடன், "கவனமா போங்க பாப்பா" என்றார். அடுத்த நாள் காலை பஸ் கடற்கரை நோக்கி சென்றது. ஜன்னல் வழியே கதிர் வெளியே பார்த்தான். அரே,
கடல் தெரியுது. எவ்வளவு பெரியது! காற்று முகத்தில் பட்டது. அவன் முகத்தில் சிரிப்பு மலர்ந்தது. ஆரவ் அவனுக்கு சுட்டிக்காட்டினான். அதுதான் கடல் நண்பா. பஸ்ஸில் குழந்தைகள் பாடிக்கொண்டே சென்றனர். பஸ் நிற்கிறது. வெளியே இறங்கும்போது சூரியன் பிரகாசமாக இருந்தான். மணலில் காலடி வைத்தவுடன் கதிர் ஆச்சரியப்பட்டான். வாவ், இதுதான் கடல்! அவன் நீரின் பக்கம் ஓடினான். அலைகள் வந்து அவன் கால்களை தொட்டது. ஆரவ் சிரித்துக்கொண்டே ஓடி வந்தான். இருவரும் அலைகளுடன் விளையாடினர், குளித்தனர், சிரித்தனர். அந்த சிரிப்பு கடலோடும் கலந்தது போல. சிறிது நேரம் கழித்து இருவரும் மணல் கோட்டை கட்ட ஆரம்பித்தனர். கதிர் கோபுரம் கட்டினான். ஆரவ் அதன் மேல் சிறிய பாசி சிப்பி வைத்து அலங்கரித்தான். இது நம்ம நட்பு கோட்டை என்றான் ஆரவ். அந்த நேரத்தில் ஒரு அலை வந்து சிறிது பகுதி உடைந்தது. கதிர் முகம் சற்று சோகமாயிற்று. ஆரவ் மெதுவாக சொன்னான், அது பரவாயில்லை நண்பா, மீண்டும் கட்டலாம். இருவரும் சிரித்துக்கொண்டு மீண்டும் கட்டத் தொடங்கினார். மணல் கோட்டை மீண்டும் உயர்ந்தது, அவர்களின் நட்பைப் போல. அடுத்து கடற்கரையின் ஒரு மூலையில் மீனவர்கள் வலை வீசிக் கொண்டிருந்தனர். கதிர் ஆச்சரியமாக பார்த்தான். வாவ், இப்படிதான் மீன் பிடிக்கிறாங்களா? ஒரு மீனவர் புன்னகையுடன் வந்து ஒரு சிப்பி கொடுத்தார். இது கடலின் பரிசு பாப்பா. கதிர் அதை கையில் பிடித்து கண்ணில் மகிழ்ச்சி பளிச்சிட்டது. பின்னர் அவர்கள் உறவு கடைகளுக்கு அருகே சென்றனர். சிலர் பிளாஸ்டிக் வீசிவிட்டு சென்றனர். கதிர் சற்று சிந்தித்தான். இது சரியில்லை. ஆரவ் ஒரு காகித பையை எடுத்தான். இருவரும் சேர்ந்து கடற்கரையை சுத்தப்படுத்த தொடங்கினர். பிற குழந்தைகளும் பார்த்து சேர்ந்து உதவினர். அந்த கடற்கரை இப்போது சுத்தமாக மாறியது. கதிர் மகிழ்ச்சியாக சொன்னான், இயற்கையை நேசிச்சா கடல் நமக்கு நன்றி சொல்லும். மாலை சூரியன் கடலுக்குள் மறையும் நேரம். கதிர் மற்றும் ஆரவ் கடலின் முன் நின்றனர். கதிர் மெதுவாக சொன்னான், கடலோட அழகு சூரியன் மறையும் நேரத்துல தான் அதிகம் தெரிகிற. ஆரவ் சிரித்தான். நட்பும் அதே மாதிரி நண்பா. ஒளி எப்போதும் நம்ம உள்ளத்துல இருக்குது. அலைகள் மெதுவாக வந்து அவர்களின் கால்களை தொட்டது. சூரியன் மறைந்தது. ஆனால் அவர்களின் சிரிப்பு இன்னும் பிரகாசமாக இருந்தது. விடுமுறை முடிஞ்சு கதிர் கிராமத்துக்கு திரும்ப போறான். ஆரவ் அவனை அணைத்து கொண்டு சொல்றான், நீ இல்லாத நாள்ல நம்ம வீட்டே சும்மா இருக்கு நண்பா. கதிர் சிரிச்சு சொல்றான், நகரம் வசதிகள் நிறைந்தது, ஆனா இயற்கைதான் உயிரோடு இருக்க கற்றுக் கொடுக்கும். ரயில் மெதுவாக நகர்ந்தது. இருவரும் கையை அசைத்து விடை பெற்றார்கள். வசதிகளோடு வாழ்வது நல்லது, ஆனால் இயற்கையோடு இணைந்து வாழ்வதே மகிழ்ச்சி. இதுதான் இன்றைய கதிர் அண்ட் ஆரவ் கதை. நண்பர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய பாடம் கற்றுக்கொள்வோம். இயற்கையை நேசி, நல்ல பழக்கங்களை வளர்த்து மகிழ்ச்சியாக இருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அழுத்துங்க. அடுத்த கதையில் சந்திப்போம்.